அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் அஷ்டம சனி சனி எழுதிய தலைவிதி 20/12/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சனி. சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த ஒரு கிரகமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அஷ்டமஸ்தானத்திற்கு வந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. கெட்டவன் கெட்டில் இருப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். அதே சமயம் அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதீதமாக இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்படுவதை விட உறவு முறைகளை கையாளும் போது சில சாதாரணமான நிகழ்வுகளாக அல்லாமல் அசாதாரணமான நிகழ்வுகளாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார். எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. வாக்கிய கணித ரீதியாக சனி பெயர்ச்சி 20/12/2023 முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க. அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார். கன்னி ராசியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறார். ஆட்சி பலம் பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கிரன் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார். அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அரை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன. சூரியன் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார். மீன ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். 20/12/2023 அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று 6/3/2026 வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே சனி பகவான் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதே போன்று 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய 12 மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும். இதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது 4 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயுளுக்கு ஆபத்து வந்து விட்டது. ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே, அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல, நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள், பல கடல்கள், பல மலைகள் தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறாருங்க. அப்படி இறக்கிவிட்டு யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார், ஆனந்தம் கொள்கிறார். ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறது. மர பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதை கண்ட கருடன்
நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம். ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு யமன் சொல்கிறார், இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர பொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது. ஆனால் இந்த குருவி இங்கு இருக்கிறதே என்று வியர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். எழுதியபடியே அது நடந்து முடிந்தது என்று யமன் கூறுகிறாருங்க. இதை பார்த்தவுடன் கருடன் அப்படியே வியப்பில் ஆளுகிறாருங்க. இதை கேட்டதும் இப்படிதான் மனித வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும், அது நடைபெறும். அதிலும் குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி, ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி நிச்சயமாக இதுபோன்ற சிரமத்திற்கு உட்படுத்தாது. நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க. அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம், சங்கடம், சச்சரவுகள், தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றி கொடுப்பாருங்க குரு பகவான். இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சனியும் பயிற்சி அடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே 2 கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் 20/12/2023 முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி, இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய தனியின் அமைப்பு காரணமாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. இருந்தாலும் தசாபுத்திகள் வலுவிழந்து இருக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் ஆரோக்கிய தொல்லைகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மருத்துவ செலவு அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதீதமாக இருப்பதால் பல்வேறு விதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. தொழில், குடும்பம், உத்தியோகம், இடமாறுதல், பணி மாறுதல் என பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் சனியின் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. சனி பகவானுடைய சப்தம பார்வை 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் கிடைப்பதால் குடும்ப ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்ப ரீதியாக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தேவையில்லாத கருத்து மோதல்கள் தவிர்ப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்குங்க. மேலும் இந்த தருணத்தில் சனி பகவான் 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. தொழில் ஸ்தான பார்வையாக, ஜீவனஸ்தானம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். அது மட்டுமல்லாது வேலை பளு அதிகரித்தாலும் கூட அதில் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அஷ்டம சனியாக இருந்தாலும் கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறதுங்க. எனவே புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் தொழில் ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்படலாம். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கும். அதே சமயம் சனி பகவான் 2024 ஜூன் முதல்
நவம்பர் வரையும், அதேபோன்று 2025 ஜூலை முதல் நவம்பர் வரையும் வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. சனி வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்போது பல்வேறு விதமான நன்மைகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த தருணங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வாகனம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் நிறைந்து கிடைக்கிறதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை. எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாத கருத்து மோதல்கள், வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது பெண்மணிகளுக்கு சிறந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சனி பெயர்ச்சி நடைபெற்ற 3 மாதத்திற்குள் ஒரு முறை திருநாகேஸ்வரம், ராகு கேதுவின் பாதிப்பு அதீதமாக இருப்பவர்கள் சென்று வாருங்கள். ஆனால் அதே சமயம் திருநள்ளாறு சென்று ஒரு முறை சனி பகவானை தரிசித்து வருவது பெரிய அளவிற்கு நன்மையை வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமையும். மேலும் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு.